exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. அப்பனே விநாயகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறேனே. சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வா. காலகாலத்துல ஒழுங்கா வேலையை கவனிப்போம். அடுப்பு நெருப்பெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கிற? புகையவே காணா. இதோ புகைதே. ஏய், என்னடா அது? தொழில் செய்யற இடத்துல குப்பையும் கூடமா இருக்குது. கூட்ட கூடாதா? குனிய முடியலண்ணே. கூட்டடே. கூட்டறனா பழமுதிர் சோலை எனக்காகத்தான், எனக்காகத்தான். அப்ப திருப்பரங்குன்றம் கொப்பனுக்கா? இல்லண்ணே, அது எங்க பெரியப்பாவுக்கு சொந்தம். பழனி எங்க அப்பாவுக்கு சொந்தம். 6 படை வீட்டையும் உங்க பாரம்பரியமாக்கிட்டீங்களாடா? என்ன 6 படை எங்களுக்கு தானே சொந்தம். 6 படை, 7 சொரி, 8 சிறங்கு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். மூடிட்டு கூட்டுறா. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஓஹோ, அப்படி வளர்ந்த உடம்பா இது? உங்க அம்மாவும் பிச்சைக்காரி தானா? இங்கிலீஷ்ல பெக்கர் குடும்பம்னு சொல்லுங்க. சரி, நாங்க பெக்கர் குடும்பம்னே சொல்றோம். நீ பாடுறத நிறுத்திக்க. வர்ற 1-2 கிராக்கி கெடுத்துறாத. வா, வந்து புடி. வந்து கெடுத்துறா. கீழே போட்டாதீங்க. என்ன இந்த இரும்பு குண்டுல 1 லட்சம் குண்டூசி செய்யணும். குண்டூசி எல்லாம் இங்க செய்யறது இல்ல. அட என்னப்பா, இவ்வளவு பெரிய கடப்பாறை எல்லாம் செய்யறீங்க, ஒரு சின்ன குண்டூசி செய்ய தெரியாதா? கடப்பார் செய்வோம், மம்புட்டி செய்வோம், அருவாள் செய்வோம். குண்டூசி எல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. குண்டூசி செய்ய தெரியாதவன் ஏயா பற்ற வச்சிருக்க? பாரு, அதிகம் பேசினா இடுக்கியாலே மூக்க பிடிக்க வெளியே அடிச்சிருவேன். டேய், இந்த பற்ற பழனிசாமிக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? டேய், இவனை குனிய வச்சு முதுகு பிடிச்சு கடிச்சு கடிச்சு வச்சிடறேன். ஹலோ, எஸ்கூஸ் மீ. டவுன் குண்டு கம்மியா கம்மியா. இந்த மாதிரி டெக்னிக் வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் அவரை விட 15வது கூட படிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சரி, 1 லட்சம் குண்டூசி செய்யணும்னா 1500 ரூபாய் ஆகும். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க. நாளை காலையில நீங்க 1 லட்சம் குண்டூசி வாங்கிட்டு போலாம். மீதி பணத்தை மறந்துடாதீங்க. நீங்க பாடங்க. எனக்கு தெரியாத டெக்னிக்கல் வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா? இதுல 1 லட்சம் குண்டூசி நீ பண்ணிருவியா? இதுல எப்படி குண்டூசி பண்ண முடியும்? பின்ன எதுக்கு நீ அவங்ககிட்ட பணம் வாங்குற? அண்ணே, 1 லட்சம் குண்டூசி 200 ரூபாய். நான் அவன்கிட்ட பேசுறது 1500 ரூபாய். 1 லட்சம் குண்டூசியை கடையில வாங்கி கொடுத்துருவேன். மீதி 800 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிருவேன். பணத்துக்கு பணம் மிச்சம், குண்டு குண்டு மிச்சம். எப்படி நான் டெக்னிக்கி? இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதுடா சாமி. விட்டா நீ தனியா பற்றையே நடத்தினாலும் நடத்துவேன். எப்போ உன் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கணும். வாடா. டேய், வராதே. முதலாளி வராது. காலங்காத்தால வேலையை பார்க்காம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இது பெரிய HMT ஃபேக்டரி. தினத்துக்கு 10,000 வாட்சி அடிச்சு தள்ளுற வேலை இல்ல. சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து பயபக்தியோட தான் வேலையை ஆரம்பிப்பாரு. ஆமா, நேத்துக்கு நீ எங்க போன? சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு எதுக்கு சைட் அடிக்கவா? சூத்தி எடுத்து அடிங்கடா. டேய் வீரப்பா, சுத்ரா. காலங்காத்தால ஒழுங்கா வேலையை பாப்பா. போடு போடு போடு. எப்பதான் உங்க வீடு வரப்போதோ? ஒண்ணு கவலைப்படாதீங்கடி, இது மரப்பால வந்துருச்சு. இத தாண்டா எங்க வீடு. ஏய் மாமா, என்னன்னு கூப்பிட்ட? ஏய் மாமான்னு கூப்பிட்டேன். என்ன திமிரு இருந்தா என்ன ஏய்னு கூப்பிடுவ? தங்கமுத்து வேணாப்பா, பொட்ட புள்ள விட்டுரு. பின்ன வேற எப்படி கூப்பிடுறது? படிச்சது 6ஆம் கிளாஸ் வரைக்கும். பெரிய B நினைப்பு சாருக்கு. என்ஜினியர் சார்னு கூப்பிடலாமா? 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கானாக்கும். விட்டுருந்தா 7, 8, 9, 10 வரைக்கும் போயிருப்பான். ஆனா வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. இவன் என்னமோ உன்னை விட 2 கிளாஸ் ஜாஸ்தியா குடிச்சிருப்பா போல் இருக்கு. படிச்சிருப்பா போல் இருக்கு. யாரு கிட்ட லவ் சொல்ற? இந்த லவ் வேலை எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பற்றையெல்லாம் ஒழுங்கா நடக்குத? பற்றையெல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது. நீ முதல்ல இல்ல ஒழுங்கா நடந்து போ. கவனம் போட்டிருக்காளாம். சும்மா விட்டால கடையில விட்டு காட்டுறா. ஏய் மஞ்சு, உன் மாமனை போய் இப்படி பேசுறியே. நீ கட்டிக்க போறவர் தானே? பாவண்டி. ஏ MBBS, வாய் மூடுறி. இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் போடி. என்னாச்சு? போ. பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்படியே போனீங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பாலம் வரும். பாலத்துல பாம் வச்சிருக்காங்க, தாண்டி வந்துருங்க. ஐயோ, 7 கிலோமீட்டரா? என்னால நடக்க முடியாதுமா. நீ தள்ளு, நான் போறேன். அடேங்கப்பா, வீரமங்கை விரலை தூக்கி வைத்து விட்டாள். காட்டில விளைகிறது கம்புதாண்டி, அந்த காட்டுக்காரன் கண்டுகிட்டா வம்புதாண்டி. என்னம்மா
எல்லாரும் போயிட்டாங்க, தைரியம் போமா. என்ன பாக்குற? பெரிய கவுண்டர் பொண்ணுன்னு பெருசா பீத்திக்கிறியே, இப்ப என்னடி ஆச்சு? பயப்படாத வா. என்னம்மா இப்படி பயப்படுற? ஏண்டா பயப்படுறதுல பல டைப் இருக்கா? சும்மா இருங்க, என்ன விட்டா நான் ஓடி போயிருவேன்ல. எப்படி இந்த பக்கமாவா? இல்ல, இந்த மரத்து மேல. எங்க இது மேல முதல்ல நடந்து காட்டு பாப்பா. நடந்து காட்டுறதா? வந்து பாருங்க என் வீரத்தை. ஆமா, இவர் பெரிய அண்ணன் நட நடக்கிறாரு, அத நம்ம போய் பார்க்கணுமா? நடனாய தைரியமா இப்படி நடக்கணுமா? டேய் டேய், பாலம் இந்த பக்கம் இருக்குடா. ஏய். ஆ, முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. நடரா. நான் யாரு? வீரப்பனாச்சே. நான் சொன்னேனேப்பா, மனுஷாளுக்கு நடக்கிற பாலத்துல காட்டு யானை நடந்தா தாங்குமா? பாரு, தொங்குறத பாரு. ஐயோ, அட பாவமே, மூக்குல இருந்து ரத்தம் பாரு, குழாயில இருந்து கொட்டுற மாதிரி கொட்டுது. எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டி போங்களேன். டேய், இவன் ஆஸ்பத்திரியில சேர்த்துலாம்டா. அடடா, நம்ம ஊர்ல மாட்டாஸ்பத்திரி இல்லையாப்பா? ஐயோ, இப்ப நான் எப்படி போவேன்? பாய்க்கிலேயே பேசுனல, இறங்கி நடந்து போ. அட என்னப்பா, முறை பொண்ணு கெஞ்சுது, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கமா வச்சிரு. அதெல்லாம் என்னால முடியாது. டா, இல்லாத, டா சந்திரா, தூக்கு. அப்படிங்கிற வா அம்மா, வா. தூக்குறதுக்கு தானே போற? தூக்கு. வா அம்மா, வா. என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போலாம் பாக்குறியா? ஆசையே பாரு. சொன்னல, பாத்தியா? நீ என்ன தூக்குற மாதிரியா போற? கிடைச்சா அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்குற மாதிரி போறியாப்பா? ரெண்டு கையில அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வையா. வாமா, வா. கெஞ்சிராம் பாரு, வா. பாரு, அலையறத பாரு. வா வா வா. ஏய், கால் பாரு, சவச்சவான் இருக்கு. வா. புடா 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 புடிச்சிரா. ஜாக்கிரதை. தங்கமுத்து, பாத்து. ஏய், பாத்து. ஏய், நான் சொன்னேன். ஐயோ, வேணாம் வேணாம். தங்க மாமால நல்ல மாமால. அப்படி சொல்லு. வேணாம் மாமா. டேய், விட்டாதடா. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா, எனக்கு பயமா இருக்கு. போடாதீங்க. ஐயோ, மெதுவா. காலை கிள்ளி கிள்ளி வச்சிராத. மாமா, ப்ளீஸ். பாத்து, ஜாக்கிரதையா இருக்குப்பா. ஏய் மாமா, thank you very much. Bye. ஏய், அவளோட பாரு, இங்க பண்ணி இத தூக்கு. தூக்கு தூக்கு. உங்களை எல்லாம் தூக்குறீங்களே, என்ன தூக்குறேன்? இப்படி பாரு, கத்துது பாரு பண்ணி. என்ன விசில் சத்தம் கேக்குதே? ஏய், அது குயில் ஏதாவது கூவும். உன் வேலையை பாருடா. ஆஹா. டேய், வாடங்க. என்னண்ணே? ராம்சாய் 300 ரூபாய் பணம் தரனே, அது போய் வாங்கிட்டு வா. இத நீங்க சொல்லி நான் கேட்கணுமா? அவன்கிட்ட நேத்தே கேட்டேன், நாளை கழிச்சு தரமாட்டான். நேத்தே கேட்டியா? இந்த கலப்புக்கு மரம் வெட்டி போட சொன்ன, வெட்டி போட்டாங்கன்னு பாட்டு வா. அத கிட்ட வந்து நான் தானே வெட்டினேன். என்ன எது எடுத்தாலும் குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்கிற? இந்த 20 ரூபாய் பணத்தை வச்சு ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிட்டு வா. ஐயா, வயிறு சரியில்லைண்ணே. வயிறு சரியில்லையா? இந்தா, இத புடிச்சு அந்த பக்கமா வையே. கொடுங்க. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? உனக்கெல்லாம் குடுக்கறத குடுத்தா தாண்டா போவேன். போ, போய் ஆஸ்பத்திரியில மருந்து போட்டு வா. அண்ணே, பிரியாணிக்கு 20 ரூபா கொடுத்தீங்கல்ல, அது கொடுங்க, மருந்து வாங்கி போடணும். பிரியாணி நாங்க சாப்பிடணும், நீ தர்மாஸ்பத்திரிக்கு போ. ஐயோ, எந்த கையில சாப்பிடுவேன்? வாராய் நீ வாராய். ஐயோ ஐயோ, சிலையே நடந்து வந்த மாதிரி இருக்கே. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. வேற எதுல குறைச்சல? நான் எவ்வளவு நேரம் வெளிய நிக்கிறது, பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? பொண்ணுன்னு நினைப்பாங்க. நான் என்ன செய்யறது? இந்த யானை குட்டி அடிச்சு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அந்த பக்கமா போய் பேசலாமா? வா.
அடி ராக்கம்மா கைய தொட்டு ஏ ராசாவி நெஞ்சு தொட்டு அடி ராக்கம்மா கைய தொட்டு ஏ ராசாவி நெஞ்சு தொட்டு ஆமா எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருங்க காரியத்துல ஒன்னையும் காணோம் காரியமா நானா மாட்டேங்கிற நீ தான் வேண்டாங்கிற எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பா எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆன பிறந்தா நம்ம கல்யாணம் உங்க அக்காவுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது இத பாருங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆன பிறந்தா நம்ம கல்யாணம்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு கொப்பனா அவங்க கிட்ட பண்ணாட அண்ணே ஐயோ அந்த யானை வந்துச்சு நீ உள்ள போ உள்ள போ போ, போ. என்னடா ஐயோ அண்ணே இங்க என்ன பண்றீங்க போடா அந்த பக்கம் 10 கட்டு ஸ்பேனர் இங்க வச்சேன் அதான் தேடிட்டு இருக்கேன் 10க்கு 8 அண்ணே 10 கேட்டு ஸ்பனர் ஆயிட்டீங்க அது உங்க கண்ணுக்கு தெரியாது என் கண்ணுக்கு தான் தெரியும் தள்ளுங்க எடுத்துறேன் இவ்வளவு நேரம் நான் தேடிட்டு என் கண்ணுக்கு தெரியல இவனுக்கு தெரியுதா போடா தள்ளுங்கண்ணே சொன்ன வேணாம் அண்ணே 10 கேட்டு ஸ்பனர் தானே ஆயிட்டீங்க 10க்கு 16 ஸ்பனரே கிடைச்சு போச்சு நீங்க அன்னைக்கு பாடினது எனக்கு விவரம் புரியல இப்பதான் புரியுது காட்டுல விளைகிறது கம்பு தாண்டி காட்டுக்காரன் கண்டுகிட்டா வம்பு தாண்டி ஆஹா பம்புதாயா காட்டு கும்பல் மாதிரி உங்களோட சேர்ந்து நானும் ஆடுறேன் பாரு தெரிஞ்சுட்டல போடா போடா உன்னை அப்புன்னா ஏந்திட்டு ஆடுறா இந்த பார் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உணர்ச்சி வசம் என் மேல படு அங்க போய் படுறிய போ உங்க அக்காவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற போ போயிட்டு வரேன் தங்கமுத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பற்ற லீவு தானே ஆமா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்டு பேசாம படுத்து தூங்கு அதை விட்டுட்டு இந்த பழனிசாமி பைய கூட அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாவது சுத்தி பம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்த அம்மா பழனிசாமி ரொம்ப நல்லவம்மா சும்மா அவனே திட்டிட்டு இருக்கிய யாரு அவனா நல்லவன் அவன் தாண்டா நீ கெடுறதுக்கு காரணமே அவன் மட்டும் இன்னைக்கு இங்க வரட்டும் காலை ஒட்டிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு சரி சரி நான் போய் கோழி டேய் அங்க என்ன சிக்னல் ஒப்புறான நீயா டேய் படங்க ஏன்டா மூஞ்சிய திருப்பிக்கிட்டா தெரியாதாக்க உங்க முறை கட்ட படங்க எங்கடா வந்த நீங்க தானே கூப்பிட்டீங்க டேய் அது இல்லடா காலங்காத்தால எங்க வந்த பொண்ணு பார்க்க போறோம் என்னது இதே பொண்ணு பார்க்க போறோம்னு ஒரு படம் நம்ம ஊர்ல ஓடுது மேட்னி ஷோவுக்கு இவனை கூட்டி போலான்னு வந்தேன் பொண்ணு பார்க்க போறோம்னு படமா ஒண்ணு வேண்டாம் போன வாரம் அன்பேவா படத்துக்கு கூட்டிட்டு போன என் பிள்ளைய என்ன ஆச்சு எம்ஜிஆர் அன்பேவா அன்பேவான்னு பாடும்போது நீ பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்து அன்பேவா அன்பேவான்னு கூப்பிட்ட எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி போட்டாங்க மாட்டிக்கிட்ட உடனே என் புள்ளைய விட்டு நீ மட்டும் ஓடியாந்துட்ட ஆமா உங்க புள்ள பச்சை குழந்தை குட்டிய பார்வதி கொடுத்தா சப்ப நீ தெரியாது சொன்னாலும் சொல்லாட்டி என் புள்ள பச்சை குழந்தை தாண்டா பெயிண்ட வாங்கி ப்ளூ அடிச்சு விட்டுருங்க டேய் அம்மா வள பேசிட்டு இருக்காத அவன் வந்ததே காப்பிக்காக தான் பேசாம கொடுத்தான் ஆமா இந்த மொகர கட்டைக்கு காப்பி ஒண்ணுதான் குறைச்சல் ஐயா டீ கடை அடிச்சுட்டாங்க ஆ. இல்லன்னா இங்க வர்றாங்களாக்க மத்தியான சொத்துக்கு ரெடியா வந்திருப்பேன் அதானே தீனினா தான் பரப்பிய பக்கி ஆட்டம் பக்கி அட என்னப்பா வயசான காலத்துல இந்த அம்மா கிட்ட மாட்டி விட்டேன் டேய் சினிமாக்கெல்லாம் நான் வரல அட சினிமாவுக்கு இல்ல நிஜமாலுமே பொண்ணு பார்க்க போறோம் யாருக்கு உனக்கு தான் டேய் அதுக்கு அம்மா இருக்காங்க பாத்துக்கோங்க நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம் அம்மா பார்க்க மாட்டாங்க நான் தான் பார்த்தாகணும் ஏன் அது கண்டிஷன் அப்படி என்னத்த அம்மா பார்த்தாங்க ஒரு வயசுக்கு வந்த பையன் வீட்டை சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு காலாகாலத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்களா இந்த பார் என்ன எது வேணாலும் பேசு அம்மா பத்தி பேசுன பார் ஐயோ அம்மா நன்மைக்காக தாயா சொல்றேன் இந்த வயசான காலத்துல அவங்களே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கூட மாட வேலை செய்யறதுக்கு ஒரு மருமக இருந்தா எப்படி இருக்கும் அத பத்தி அவங்க நினைச்சாங்களா நீயாவது யோசிச்சியா நீ சொல்லும் சரிதான் ஆ. ஆனா பொண்ணு வேணுமே இருக்கே ஏய். ஏய். ஏய், கையெடு ஏன் அது ஏன் ஆளு அப்ப எனக்கு இதோட அக்கா புறப்படு அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலாம் அட நம்ம பார்த்து வந்து அம்மாவை கூட்டி போலாம்பா கிளம்பே கிளம்பே கிளம்பா எங்கடா கிளம்ப சொல்ற உட்கார்ந்து பேசினா கால் வலிக்குதுன்னு சொன்னேன் கிளம்புடா நின்னுட்டு பேசலாம்னு சொன்னேன் அதானே பார்த்தேன் இந்தா அது வந்துமா சக்கரபத்துல சக்கரையா ஜீனி என்னது ஜுகரே அஜிகா இனிப்பு பத்தலையா ஏய், நாக்கு ரொம்ப நீளண்டா இன்னைக்கு மட்டும் என் புள்ளைய எங்கேயாவது கூட்டிட்டு போனேன் அப்புறம் பா என்ன கொட்டாம்பட்டி பஸ் இன்னும் வரலையா என்னது டேய் நீ எப்படா இங்க வந்த நான் கேள்விப்பட்டேன் வந்துட்டேனே நீ எப்படியாவது கேள்விப்பட்டடா ஆ, அண்ணா ஆ. நீங்க எங்க புறப்பட்டீங்க நாங்க 2 பேரும் கொட்டாம்பட்டில எருமை மாடு வாங்க போறோம் ஏன் நீங்க கொட்டாம்பட்டியில போயிட்டா எருமாடு வாங்குவீங்களா உள்ளூர்ல எருமாடு வாங்க மாட்டீங்களா உள்ளூர்ல வாங்குற மாதிரி எருமை மாடு இல்லையே உங்களுக்கு தெரியல சீமை எருமையா இருக்குதா இருக்கா ஆ. எங்க இந்த சும்மா புடிச்சிட்டு போங்க 5-10 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க அது சரி
எங்களை கேட்டீங்களே, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லவே இல்லையா? கொட்டாம்பட்டியில பொண்ணு பார்க்க போறேன். கொட்டாம்பட்டியில பொண்ணு பார்க்க போறீங்களா? பாக்குறது பாக்குறீங்க, பொண்ணை ஏன் நேரத்துல பாருங்க. அது உனக்கு பார்க்கும்போது பாத்துக்கலாம். இப்ப இவனுக்கு பார்க்க போறோம், இவன் நேரத்துல தான் பாப்போம். அது சரி, சார் யாரு? என் புள்ள. உன் புள்ளையா? உனக்கு தாத்தா மாதிரி இருக்கா? ஆமா, எங்க அந்த கொட்டாம்பட்டி பஸ்ஸ காணோமே? டேய் வழுக்கிட்டப்பா, நம்ம ஊருக்கு வர்ற பஸ் என்னைக்குடா நேரத்துக்கு வந்திருக்கு? அது ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராமலே போயிடும். தங்கமுத்து, இதை நம்பிட்டு இருந்தா நம்ம பொண்ணு பார்க்க முடியாது. பொடி நடையா நடப்புமா? நடப்பா. புறப்படு. டேய் வரையடா. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வணக்கம் வணக்கம். அந்த கரையாரிச்சி தலையின் தான் பொண்ணுக்கு அப்பேன். இன்னொருக்கா கும்பிட்டுக்க. வணக்கம். உங்க பெரிய பொண்ணுக்கு இவர்தாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காரு. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாப்புல இருக்கு. அவன் வாழ்க்கையில பொண்ணையே பார்த்து இல்ல, முதல் தடவையா இப்பதான் பொண்ணு பார்க்கவே வர்றான். அதனால வெக்கப்படுறான். நான் இருக்க பயப்படாத. நீ இருக்கிறதுனால தான் பயப்படுறாரு. சிரிச்சிங்களாக்க? எங்க இன்னொருக்கா சிரிங்க. மாமாவுக்கு நல்ல பல்வரிசை. உங்களுக்கு இருக்கிற பருத்தி காட்டையெல்லாம் இதுலயே களை வெட்டிடுவீங்களாக்க? மாப்பிள்ள ரொம்ப தமாசு. காப்பி விட்டு வரேன். ஏங்க அது அப்படியே டீயா மாத்தி கொடுக்க முடியும்? சாந்தாமணி, சாந்தாமணி அண்ணா, அங்க பாருங்க. தங்கமுத்து, கவனிச்சியா கஜானாவ? நல்ல பெருசாவே இருக்கு. கரையாந்தலைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போட்டு இருக்குது. கூடயே 2 பொண்ணையும் வச்சிருக்கான். பெரிய பொண்ணு உனக்கு, சின்ன பொண்ணு எனக்கு. சொத்துல ஆளுக்கு 50-50. அதுல எனக்கு 10% கொடுக்கணும். நாங்க என்ன கொள்ளையா அடிக்கிறோம்? கல்யாணம் மேட்டரா? எங்களுக்கு வர சீர்வரிசை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னப்பா இவன் பிட் பேக்கெட் ரேஞ்சிலே பேசிட்டு இருக்கான்? டீ குடுமா? ஏய் ஏய், அது ஏன் ஆளுப்பா? பொண்ணு பின்னால வருது, அத பாக்கணுமே நீ. என்ன நீ கையை 8 வரைக்கும் விட்டு வாங்கிட்டு இருக்கிற? தெரியாம பட்டுச்சுனே. தெரியாம பட்டா இது வரைக்கும் தானே பண்ணு, முட்டிக்கை வரைக்கும் விட்டு வாங்கிட்டு இருக்கிறியா? இதுக்கு தாண்டா சில்லற நாய்களை எல்லாம் கூட கூட்டி வரங்கிறதுல. என்ன என் ஆளு சொன்னதுக்கு அப்புறம் நீ கையை பிடிச்சிட்டா? நீ சும்மா இருப்பா. என் ஆளு சொல்லிருக்க ராஸ்கல் மிதிச்சு புறம் மிதிச்சு. ஆமா என்ன தம்பி, நீ நல்லா இல்லையா? போடா. ஐயோ மாமாங்க. ஐயோ மாமா, மாமா நம்ம வீட்டு டீ நல்லா இல்லன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம வீட்டு டீ நல்லா இல்லன்னு சொல்லலாம்? அது எப்படி நீ அவங்க வீட்டு டீ நல்லா இல்லங்களா? இந்தாமா பவுட கூட கூட்டு வா. சரிப்பா. இதாங்க பெரிய பொண்ணு. பொண்ண புடிச்சு போச்சுங்க, நீங்க கூட்டிட்டு போங்க. முகத்தை பார்க்கவே இல்லடா. மூஞ்சி பாக்கலையா? மொத்தமா பார்க்க வேண்டியதானயா? உன்னை தனித்தனியா பாத்துட்டு இருப்பியா? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. டேய் இவனா என்ன உங்க மாமானே? மாமனார மாப்பிள பொண்ணு மூஞ்சிய பாக்கலையா? கொஞ்சம் எடுத்து காட்ட சொல்லுங்க. திருமுகத்தை கொஞ்சம் காட்டுமா? காட்டுமா. கண்ணு நட அப்படி இருக்கு. கண்ணா முக்கியம், உனக்கு பொண்ணு தானே முக்கியம். கண்ணையா நீ கட்டிக்க போற, பொண்ணத்தானே கட்டிக்க போற. மஞ்ச கஜானாவை கவனிச்சியா? கரையாந்தலைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போட்டுருக்க. அப்படியே அமுக்கிடுவோம். விட்டு அப்படியே கவியிரு போட்டுருக்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாப்பிள்ள என்ன சொல்றாங்க? இல்ல அந்த சீரோஸை பத்தி பேசிட்டு என்கிட்ட பேசலாமே. இல்ல அவன்கிட்ட பேசினாதாங்க சரிப்பட்டு வரும். இல்லடா, நீ அவர்கிட்டயே அதை பேசலாம். உன்கிட்ட பேசினாதான் சரிப்பட்டு வர. டேடே, நீ அவர்கிட்டயே பேசுறா. இத அவன்கிட்ட பேச முடியாதுடா, உன்கிட்ட தான் பேசுறாதே. போய் பேசிட்டு வாங்கண்ணே. போங்கண்ணே. என்னங்க போங்கண்ணே. ஐயோ அம்மா, ஐயோ கண்ணா 2 தலுக்கு அன்னைக்கு கண்ணா மூஞ்சில குத்தறனே. ஐயோ மாப்பிள்ளையோட போனீங்க, திரும்பி வரும்போது ரத்தமெல்லாம் வெடிக்குது, கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கு. என்ன சமாச்சாரம், என்ன நடந்தது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. சீர்வரிசையை பத்தி அவன் நானும் பேசிட்டு இருக்கும் போது இடையில கதவு இருந்ததை நான் கவனிக்கல. அது காத்துல வந்து படார் படார் மூஞ்சில அடிச்சிருச்சு. அது ஒரு பிரச்சனையாங்க. நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசும்போது அதெல்லாம் கண்டுக்கூடாது. இல்லையா, யாரோ குத்துன மாதிரியாவே இருக்கு. அண்ணே என்னடா அந்த சின்னது வேகண்ட் தானே? ஆமா, நம்மளும் பேசி முடிச்சிருங்களேன். உனக்கு பேசி முடிச்சிடலாம். வா. என்னங்க நீங்களா வர்றீங்க, நீங்களா போறீங்க, வெளியே போய் பேசிக்கிறேங்கிறீங்க. ஒண்ணும் புரியுறீங்களா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. அதே வேற ஒண்ணும் இல்லைங்க. என்ன? நாங்க 3 பேர் ஒற்றுமையா வந்தோமா, இந்த சீர்வரிசையை நாங்க 2 பேரும் தனியா போய் பேசணும். சரி, அது இவனுக்கு பிடிக்கல. என்ன விட்டுட்டு நீங்க எப்படி தனியா பேசலாம்? என்ன பேசுனீங்களோ அதை என்கிட்டயும் பேசுங்க. சின்ன பையன் தாங்களே, ஆசை நிறைவேற்றி வைக்கணும். நான் சொல்றேன், வாடி வாடி வா.
ஏண்டா நான் கட்டிக்கு போறோட நீ கேக்குறியா? இப்படி தெரிஞ்சா நான் கேட்டிருக்கே மாட்டேன். இனிமேல் கேட்காத. வாங்க மாப்பிள வாங்க. போய் அந்த பக்கம். முதல்ல உன் சின்ன பொண்ணு கட்டி வைங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் நடக்காம இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏங்க மாப்பிள என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணை புடிச்சு கிணத்துல தள்ள சொன்னாரு. அது பொண்ணையா? அது வச்சிருக்கிறது கண்ணையா? ஒன்றரை கண்ணு. என்ன பாருனா அது எங்கேயோ பாக்குது. அது எவையா கட்டிக்குவா? இதை எனக்கு கட்டி வை. சும்மாரியா? அக்காவுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் நடந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஊர்ல 5 பேர் 5 விதமா பேசுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல இவளை எனக்கு கட்டி வை. என்ன ரொம்ப அவசரப்படுறீங்க? ஆமாண்டா. மாப்பிள உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா என் பெரிய பொண்ணு நீங்க கட்டிங்க. என்ன விடுங்கடா சாமி. கொஞ்சம் இங்க வாங்க. ஐயோ வாங்கனே. ஏன் 2 பேரும் ஓடி போயிடலாங்கறியா? ஐயோ எங்க அப்பா சொல்ற மாதிரி கேளுங்க. முதல்ல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. ஓ இதுவும் சரியான ஐடியா. அவளை நான் கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணம் மட்டும்தான் ஆகணும், மத்தது எதுவும் ஆகக்கூடாது. மற்றதுன்னா? அதான் அந்த சாந்தி முகூர்த்தம் அது இது. அந்த மூஞ்சியை வச்சு நான் சாந்தி முகூர்த்தம் நடத்திட்டேன்னா ஓ தப்பி தவறி ஏதாவது நடந்தது நீங்க என்ன மறந்துட வேண்டியதா? நடக்கவே நடக்காது. ஏய் மாமா மாப்பிள வா. உன் பெரிய பொண்ணை நான் கட்டிக்கிறேன். போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மாப்பிள பெருந்தன்மையோட பெரிய பொண்ணு நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. என் பெரிய பொண்ணுக்கு 5 பவுன் போடுறதா இருந்தேன். 10 பவுன் சேர்த்து 15 பவுனா போடுறேன். யாருகிட்ட பேசுற? நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? உன்கிட்ட வரச்சு வாங்கிட்டு போய் நான் வாழ போறேனா? கட்டின துணியோட பெரிய பொண்ணு அனுப்பு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த 15 பவுன் சொன்ன பாரு. ஆமா அதை இவளுக்கு போட்டுறேன். போட்டுறேன். மாப்பிள என் பெரிய பொண்ணு எல்லா வகையிலும் ரொம்ப லட்சணமான பொண்ணு. குஷ்பு மாதிரி. அந்த கண்ணு ஒண்ணுதான். கண்ணு கிடக்குதியா கழுத? அதுக்கு நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நீ போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. எப்படி நம்ம செட்டப்? சூப்பர். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னனே அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கதான் நீ என்கிட்ட ஏமாற போற. நான் ஒரு பெரிய விரதஸ்ங்கிறத உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அண்ணி அண்ணனுங்க அவரு வெளியே போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன பேச்சிலே சோகம் தெரியுது? சோகம் இல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்கிறது இல்ல, வெளியவே படுக்கிறாரு. இவ்வளவுதானா? ஒரு கோட் வாங்கி கொடுத்தா சரியா போச்சு. அது என்னது கோட்ரு? அது இங்கிலீஷ் மருந்து அண்ணி. அந்த மருந்து சாப்பிட்டு வந்தா அப்படியே உங்கள்ட்ட தப்பி படுப்பாரு. ஒரு 50 ரூபாய் இருக்குமா? 50 ரூபாய் என்ன, 100 ரூபாயே வச்சுக்கங்க. அசத்திடுறேன். நல்ல மருந்தா வாங்கி கொடுங்க. ஆனா ஒண்ணு, அவர் மருந்து சாப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நைட் கண் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூச்சிக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்களை அள்ளிடுவாரு. வரட்டுமா? நீங்க போங்க, நான் அசத்திடுவேன். ஹாய் மாமா வாங்க. சாந்தாமணி, நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு. எங்க அந்த ஒன்றை? நான் இருக்கிறப்ப ஏன் அந்த ஒன்றைய பத்தி கேக்குறீங்க? தப்பு தப்பு. மாமா டேப் போடட்டுமா? போட. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்
உன்றையும் என் வாழும் சந்தித்தான் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் ஒன்றையும் என் வாழும் சந்தித்தான். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் நான் கூந்தலில் பூ முடித்தேன். என்ன இது வெளியில படுத்துறது உள்ள தூக்கிட்டு வந்து போட்டியா? எங்கடி என் வேட்டி? கைய நீட்டி நான் அப்பி போடுவேன். போங்க நீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்? நீங்க ரொம்ப குறும்பு. நேத்து ராத்திரி நீங்க மொரட்டுத்தனமா. ஓ அதானா? பூவெல்லாம் தனியா கிடக்குது, வளையல் உடைஞ்சு கிடக்குது. ஐயோ என் கற்பு பறி போயிடுச்சா? உங்க கற்பு எங்கே போல, அது எங்கிட்டதான் வந்திருக்கு. அங்க வந்ததாண்டி தப்பு. என் ஆசை, என் கற்பனை, என் வருங்காலம் என்னென்னமோ நினைச்சிருந்தேன். அத்தனையும் மண்ணா போயிடுச்சா? இருடி நான் உன்னை வந்து பேசிக்கிறேன். என்னங்க, நேத்து ராத்திரி சாப்பிட்டு வந்த மருந்து இன்னைக்கும் சாப்பிட்டு வாங்க. முடிஞ்சா எனக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்க. நான் ஒண்ணு வாங்கிட்டு வர வேண்டியது இல்ல. தெருவுக்கு தெருவு கடை வச்சிருக்காங்க, கோட்டை குடுன்னு கேளு, தருவானுங்க வாங்கி அடி. வந்து வாச்சிங்களே கண்ணுகளும் காதுகளும். உனக்கு ஒரு பூ வேற, வெள்ளிக்கிழமை உன் மிதிச்சுட ஒரு மிதி ஆளப்பாரு. அண்ணே, என்னடா மாலை கழுத்துமா வர்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. இந்த மூஞ்சிக்கு யாரா பொண்ணு கொடுத்தா? லவ் மேரேஜ்ண்ணே. லவ் மேரேஜா? எங்க பொண்ணு? உங்களை பார்க்க வெக்கப்படுதுண்ணே. என்ன ஏண்டா பாக்க வைக்க பொண்ணு? கூப்பிடுறா. ஹலோ ஒய்ஃப், கம் ஆன் டார்லிங். ஓ இங்கிலீஷ். அடி பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடி. நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என் கண்டிஷனை மீறி எங்க அக்கா கிட்ட நீங்க எசகுபிசலா நடந்துக்கல. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தாங்க லெட்டர் போட்டேன். இவனுக்கு லெட்டர் போட்ட ஊருக்கெல்லாம் தந்தியடி. எங்க அக்காவை நீங்க எப்ப தொட்டீங்களோ அப்பவே நான் என் மனசை இவருக்கு பறி கொடுத்துட்டேன். மனசு நீ சுண்டல் அடி வாரி வாரி குடுக்கறதுக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன மறந்துடுங்க. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. கண்ணே, தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டா பத்திக்குமே. ஏய், அந்த நெருப்பட்டி எடுத்து வாடி. காட்டுல விளைகிறது கம்புதாண்டி, காட்டுக்காரன் கண்டுகிட்டா வம்புதாண்டி. அப்படி போடு. சபாசு. அப்படிதான் கண்ணு. என்னங்க, என் தங்கச்சி புருஷன் என் தங்கச்சிய கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுறாரு. நீங்க ஒரு வாட்டியாவது என்ன கண்ணு கண்ணுன்னு கூப்பிட்டுருக்கீங்களா? உன்னை கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுற மாதிரியே வச்சிருக்க. ரெண்டு கண்ணையும் தோன்ற மாதிரி வச்சிருக்கடி.
அமுக்கு கண்ணு. எதிர்த்து வீட்டு குடி வந்ததும் இல்லாம எரிச்சல் வேற ஏத்திட்டு இருக்கான் பாரு. ரெண்டு பேர்ல யாராவது இழைச்சிருக்காங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு உப்பி இருக்குது பாரு. தண்ணியில் ஊர்ன பண்டிகை மாதிரி தெரியுது. ஐயோ என்னங்க ஆ? உங்க உடம்ப பார்த்தா கண்டவங்க கண்ணு படும். ஆமா, மானல்லவோ விடிய தந்தது, ஆஹா மயிலல்லவோ சாயல் தந்தது. ஓஹோ அவன் பாட்டுக்கு நீ பின்பாட்டா? ஓங்கி அடிச்சுன்னா பல்லி மாதிரி போய் செவுத்துல ஒட்டிக்குவேன். இந்த கண்ணை வச்சிட்டு ஓஹோ ஓஹோ. தமணி, நண்டூர்து நரியூர்து விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாங்க. இது கூட்டு, இது பொரியல், இது பருப்பு, இது சோறு, இது ரசம், இது உனக்கு. பாத்துங்க விக்கிட போது தோண்டி எடுத்துட மாட்டேன். இது எனக்கு, அப்ப இது அன்னைக்கு. இது யாருக்கு? சரி போனா போது அண்ணனுக்கு. குடஞ்சு குடஞ்சு குருவிக்கு ஊத்து, கடைஞ்சு கடைஞ்சு காக்காய்க்கு ஊத்து. நண்டு ஊறுது, ஓஹோ நரி ஊறுது. சரி நண்டு ஊறுது, ஓஹோ நரி ஊறுது. நண்டு ஊறுது நரி ஊறுதா? எங்கடா நண்டு நரி எல்லாம் ஊறுது? என் புது பொண்டாட்டிட்ட விளையாடுறேன். கையடுறா. இந்த பார், இந்த நண்டு நரி ஊறுறதெல்லாம் நடுவீட்டுல வச்சுக்க. இங்க வந்து கட்டில் மேல உட்கார்ந்துட்டு நான் போகும்போதும் வரும்போதும் அவளை கிள்றது, இந்த சிலுமசம் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்ட படுவா அவன் கை இருக்காது. ஏண்டி, தேக்கு மரம் உடலை தந்தது, இது உடம்பாடி, இது களிமண் மாதிரி இருக்குது. இங்க பாரு அவன் நிக்கிற ஸ்டைல, எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த மாதிரியே நிக்கிறான். ரெண்டு கொம்பு இருந்தா நான் இங்க நிப்பனாடி. இந்த உடம்ப பார்த்து நாங்க கண்ணு போடுறோம். டேய் அடிச்சுட்டு உள்ள போடா. போடா ஒய்ஃப் ஹவுஸ் கமிங். போடா. ஐயோ ஐயோ போடா போடா. பொச்சு மேலே மிதிச்சிருவேன். சீக்கிரம் சாத்து. என்னைய தலை வச்சிருக்க? பந்தல்ல பாவக்கா கூடி பண்ண மாதிரி. இனிமே என் பார்பர் ஷாப்புக்கு நீ வர்றதுன்னா உன் செலவுல சீப் ஆயிட்டு வரணும். திரும்ப சின்ன கண்ணே, உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்னல, அவன் வந்தான். சேர்த்துக்கப்பா. ஆமாண்ணே, ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். பின்ன கைக்கா செருப்பு போடுவாங்க. இந்த ரூல் எல்லாம் பேசாத. இதுக்கு முன்னால எங்க இருந்த? திருப்பதி, திருத்தணி, பழனிலங்க. அங்க என்ன பண்ண? ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க எதுல ஸ்டெப் கட்டிங்? ஒரே டைப் கட்டிங் தானே? அது இல்லங்க, 3 கோயிலும் மலை மேல தானே இருக்கு. அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போகணும். அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா? இங்க அப்படி இல்ல. கொஞ்சம் மண்டையில மசுறு விட்டு வெட்டணும், இல்லன்னா ஒன்ன வெட்டி போடுவாங்க. பழகுனா 2-3 நாள்ல சரியா போயிடுது. இது என்ன உழவு மாடா பழகிக்கிறதுக்கு? என்ன இருந்தாலும் உங்க ஆளு தானே. ஓ, இது நம்ம ஆளா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. எப்படிப்பட்ட குடும்பம்? எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாமுங்க. எப்படி? எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி 3 ஹவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க. எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க? எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. அப்ப எங்க குடும்பத்து தம்மு எப்படி? அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார். அடேங்கப்பா, அப்பவா? எப்பவா இருந்தா என்னடா, அப்ப வருவார். அண்ணே, உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். கொடுக்குறேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா. தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா? கடைக்கு முன்னால மறியல், கல்லெடு தெரியுது. ஐயோ, உண்ணாவிரதம். அது எனக்கு தெரியவே தெரியாது. வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்தமிட்டு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு எதிர்த்தாப்படியே கடை வைப்பியா? ஐயோ, அது துரோகம்ங்க. வையி, கொஞ்சம் தள்ளி வையி. எதிர்த்தாப்படியே வச்ச இங்கிருந்தே கத்தி எறிஞ்சு உன் தலை எடுத்துருவேன். என்னடா அது ட்ரெஸ்? சரி அழுகாத, வேற ட்ரெஸ் போட்டு வந்து கீழே சிந்துற முடியெல்லாம் அள்ளி போடு. உங்களை மறக்கவே மாட்டேங்க. கையேடு, அப்படியே ரொம்ப குறுகாத, போ. சின்ன கண்ணு, யார் இந்த சின்ன பையன்? பையனா? எங்க இவன் பையனா? உங்க ஊர்ல எல்லாம் பையங்க இந்த சைஸ்ல தான் இருப்பாங்களா? இவன் கஷ்டப்படுற குடிக்க கஞ்சியிலன்னு வந்தது நாயே. நமக்கு தான் இழகின மனசாச்சா, வேலைக்கு வச்சுக்கிட்ட. இப்ப அடக்கமா இருக்கான், போக போக எப்படியோ. என்ன என்ன போய் முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பிருவேன். யாரா முன்ன பின்ன தெரியாத ஆளு? இவர் சொன்னா இந்த ஊர்லயே மூச்சு விட மாட்டாங்க, அவ்வளவு செல்வாக்குள்ள மனுஷன். அப்படியா? அப்படின்னா உங்க பேர்ல ரசீர் மன்றம் இருக்கணுமே. என்னை உங்க பக்கம் சேர்த்துக்குங்க. ஏய், வந்துடுறா. மரியாதை இந்த பக்கம் வந்துரு. வந்துடுறா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆள் அறிமுகப்படுத்தினா உடனே போய் ஒட்டிக்குவீங்க. நிக்க இடம் கொடுத்தா உட்கார இடம் கேட்பீங்க. உட்கார இடம் கொடுத்தா உள்ள போய் இருக்கிறவனையும் வெளியே துரத்துவீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. அண்ணா, ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி. டேய், என் கோபத்தை கிளப்பாத. ஐயா, இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. எங்க அப்பா. டேய், உங்க பரம்பரையை ஒழிச்சு பாரதேசி போய் அவனை.
என்னது அவங்க அப்பா? ஏய் நமக்குள்ள வெட்டு குத்தாய் போடும். சரி அவங்க அப்பாவை அடே நான் வரலப்பா. வாங்க சார் உட்காருங்க. உட்காருங்க. கட்டிங்க சேவிங்க. டிஸ்கோவா பிரேக்கா? மைக்கேல் ஜாக்சன் கட்டிங்க, ஜாக்கிஸ்தான் கட்டிங்க, கவாஸ்கர் ஸ்டைலா, கபில் தேவ் ஸ்டைலா, ரஜினி ஸ்டைலா, கமல் ஸ்டைலா? அடேங்கப்பா இவ்வளவு ஸ்டைல வெட்டுவீங்களா? பின்ன எதுக்கு இங்க கூட்டம்? இவனை வச்சு நான் என்ன வித்தியா காட்டுறேன்? வெட்டு அப்படி. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு மசிரே பிரதானம். தொப்பி கழட்டு. நீ எதுக்கியா பார்பர் ஷாப்புக்கு வந்த? இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? ஸ்டெப் கட்டிங் தான். ஸ்டெப்னா எப்படி கொத்த சொல்றியா? அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிரு. பார், நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்து தூங்காத. அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க. டேய் இந்திரா மேல படங்க. படா பாடா. மண்டையில எங்கடா வெட்டுறது? போடா போடா. வாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்துதான் ஆகணும். நல்ல ஒரு வெட்டுனே. டேய் கட்டி நீட்டாதரா. அப்புறம் தேர்தல்ல உங்க ஆளு ஜெயிச்சிருவாரா? தேர்தல் வர்ற வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருப்பான்? ஒரு இடைத்தேர்தல் வராமலா போகுது, நாங்க ஜெயிச்சுட்டு போறோம். யோ இடைத்தேர்தல் எப்படியா வரும்? ஜெயிச்ச ஆளுதான் ஸ்ட்ராங்கான ஆளாச்சே. என்னையா சாங்கு? மனிதனோட காயத்தை சொல்ல முடியாதுயா. காயத்தை பத்தி அண்டால் சொன்னாக்கா ஏன் கண்ணத்துல காயத்தை போட்டியா? என்ன வெட்டிவிட்டானா? டேய் எருமை பாத்து பண்றா. ஏங்க கத்தி புலங்குற இடத்துல அந்த ஆளு காயங்கயம்னு பேசலாமா? நீங்க சேவிங் பண்ணும்போது இடையில சத்தம் வரக்கூடாது. அப்படி வந்தா முகத்தை கொத்தி போடுவேன். பண்றா. ஏங்க ரத்தம் இவ்வளவு சிவப்பா இருக்கே, இது என்ன குரூப்? எதுக்கு? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இருக்கிற இடத்து சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க. சரி இடைத்தேர்தல் வரும், அதுல உங்க ஆளு ஜெயிப்பான்னு எந்த நம்பிக்கையிலயா சொல்ற? ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன். நான் சொல்றேன்யா, உங்க ஆளு ஜெயிக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன், எங்க ஆளு ஜெயிக்கிறார். போடா இவனே, போடா மடையா. யாரடா இது ஆயுதங்கள் புலங்குற இடம். தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க. பெரிய டாங்கி பீரங்கி அணுக்குண்டு ஏவுகணை இதெல்லாம் புலங்குற இடம் உன் கடை. ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு போர்க்கருவியில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆயுதங்கள் புலங்குற இடமா இது? இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே. நான் என்னடா காரணம்? அரசியல் பேசக்கூடாதுன்னு போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? நான் எப்படி அரசியல் பேசினேன்? நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. ஓ அது அரசியலா? போடா மடையா. குதிரை ரேஸ் போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம். சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குறோம். அது அரசியல் இவங்க நினைச்சிட்டா ஏன் தப்பா? அண்ணே ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கத்தி பிடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான். அது மாதிரி உங்க வாய். என் வாய் சிறங்க வந்து வாய். ஆட்டிங்க. டேய் நான் கத்திரி எடுத்துட்டேன், யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. ஓடி போயிருங்க. அண்ணே எல்லாரும் போயிட்டாங்களே, இப்ப யாருக்கு யார் செய்யறது? எனக்கு நீ செய்ய, உனக்கு நான் செய்யறேன். உட்கார்றா. என்னக்கா நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற? எனக்கு கையும் ஓடல. ஏண்டா தம்பி சின்ன கண்ணு, எல்லாரும் கையும் ஓடல கால் ஓடலன்னு தான் சொல்லுவாங்க. நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட. நமக்கு கை வேலை தானக்கா. காலாலையா முடி வெட்டுறேன், காலாலையா சேவிங் பண்றேன். காலு ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்களே, அது யாரு மாமா? அது எவனாவது நொண்டியா இருப்பான். அட 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 அட, ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண்கொள்ளாம தான் இருக்கு. நான் என்ன அங்க சும்மாவா இருக்கிறேன்? ஊர்க்கார குடும்பம் எல்லாம் என் கையில் இருக்கு. பத்தாவதுக்கு கடையில் ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மக யாருன்னு அடையாளம் தெரியாம அலையிறானுங்க. தம்பி கண்ணு, ராதாவை பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இவ கைக்கு ஒசரமாவா வளர்ந்திருக்கா, கைக்கு அகலமா வளர்ந்திருக்கா. அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல. தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டை. அதுவும் இந்த பீப்பாய பார்த்து. அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? 2 குடம் தண்ணி ஊத்தி வை, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். மாமா டே டே டே, 15 பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தர்றேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். ரயிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். தம்பி இங்க பாருமா, ரயில்ல உன்னை எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்து விட்டேன். இனிமே நீ எங்க போகணுமோ அங்க போய்க்க. உன் பேர் என்ன சொன்ன? சொப்பன சுந்தரி. சொப்பனத்துல வந்த மாதிரியே இருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே வர தப்புமா? சரிங்க சாப், ரொம்ப நன்றி. ட்ரெயின்ல அத்தனை பேரும் பேசாம இருந்தப்போ நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அம்மா, நாங்க ஒரு தேசிய குடும்பம். எங்க அப்பா தேச விடுதலைக்காக எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போனவர். நீங்க எங்க வர்க் பண்றீங்க? ஹேர் கட்டிங் சலூன் வச்சிருக்கேன். ஐ see. உங்களுக்கு மாசம் என்ன இன்கம், ஐ மீன் வருமானம் இருக்குன்னு கேக்குறேன். சோ வரும். அது ஏன் கேக்குற? இல்ல, எனக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்தீங்களே, இந்த செலவெல்லாம் சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இன்கம்னு கேட்டேன். சிம்பிள் மேட்டர்.
ஒரு நாளைக்கு நான் பாக்கெட் மணியே 300 ரூபீஸ் வச்சுக்குவேன். உங்க டிக்கெட் மேட்ரு எனக்கு பிச்சை காசு. அப்ப புள்ளி பெரும்புள்ளி காசு கொட்டுது போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த பேக்கு கூட தங்கிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற? நான் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததில்ல. இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறது தெரியாம தான் இங்க வரைக்கும் வந்தாங்க. இது போலீஸ்காரனை கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டா என்னால முடிஞ்சது ஒரு ராத்திரி உன்னை காப்பாத்த முடிஞ்சது, காப்பாத்திட்டேன். பட்டுமா? ஏமா அழுவுற? அத போறாரே அவர் என்ன ரயில்ல டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அம்மான்னு விட்டுட்டு போறாரு. அப்படியா? டேய் டேய் உடா உடா எங்கடா எங்கடா ஓடுற? டேய் நில்லுடா. புரியாம என்ன அடிக்காதீங்க. எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க, இல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அடிங்க. இன்னும் என்னடா கேட்க வேண்டியிருக்கு? அதான் கண் கூட பாத்துட்டோமே. என்னத்தையா பாத்தீங்க? ஏண்டா டேய் வெளியூர்ல இருந்து ஆசை காட்டி பொண்ணுல கூட்டுறது, இங்க வந்து அம்போன்னு விட்டுறது, இதானடா உங்க வேலை? ஐயோ புரியாம இப்படித்தாயா நாட்டுல கூட்டம் கூட்டமா கூடி எதையோ செஞ்சு போடுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுகிட்டயே கேளுங்க ஐயா. உன் மாதிரி ஆளுங்க கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா. எங்கயா போக சொல்றீங்க? அம்மா நீயாவது சொல்லுமா. குறைக்காதம்மா, நல்ல வாய். ஆட்டோ ஆட்டோல போறீங்களா? ஆட்டோ வாயா. பிடித்தது பிடித்தது. யாரு அந்த நேரத்துல லொட்டு லொட்டுன்னு இருக்கு? அண்ணே வாங்கண்ணே, முதலாளி அண்ணே, சம்பளம் கொடுக்குறண்ணே. என்னண்ணே போன காரியம் என்னாச்சு? மங்களகரமா நடந்ததா? உங்க அக்கா சமாளிச்சுதா? அதெல்லாம் வேணாம், லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்ப முகூர்த்தம்? முகூர்த்தம் இருக்கட்டு. ஒரு முக்கியமான விஷயம். ரயில்ல ஒரு பொண்ணை பார்த்த, டெல்லி டூரிஸ்ட். ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது, காப்பாத்தி கூட்டி வந்திருக்கேன். எங்கண்ணே? வெளியில் நிக்க வச்சிருக்கேன். என்னண்ணே உங்க தகுதிக்கெல்லாம் வெளியே நிக்க வைக்கலாமா? என்ன தகுதி? வெளியில் இருக்கிறவங்க உள்ள கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி. என்ன முதலாளி? 3 கத்திரிக்கோல் 2 சீப்பு வச்சிருந்தா நான் முதலாளியா? சும்மாறா. ஏய் உள்ள வா. ஓ வாட் யூ பியூட்டி. என்னடா உச்சு கொட்ற? இவ என்ன நாயா? அண்ணே இந்த பொண்ணு மூக்கு முழியுமா? மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. भैया ये छोटा कौन है? என்ன இருக்குது? சோடா போய் கொண்டு வாடாங்குது. नहीं ये लड़का कौन है? கடுக்கா கிடைச்சா கொண்டு வாடாங்குது. नहीं नहीं இந்த பையன் யாருன்னு கேக்குறேன். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க. இவன் நம்ம சர்வன்ட். अच्छा சிப்பந்தி, வேலைக்காரன், மசரலி கூட்டறவன். என்னன்னு இது டைப் டைப்பா சொல்லிக்கிட்டு தலையெல்லாம் கரல்கரலா வச்சிருக்கிறியே, ஒன்ன ஓனர்னு நினைச்சிடுச்சுனா? भैया ओ बेटा जिस देश में गंगा बहती है हाथी मेरा साथी जनक जनक बाइल बजे एक तुझे क्या लिया? என்னன்னு இது? இதெல்லாம் இந்தியில கவிதை போல் இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரியுமா? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அர்த்தம். அண்ணே இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு ஒரு திட்டி அள்ளி போடுங்க. என்ன சலூன் லெவல்லே சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கங்க அண்ணே. அது டெல்லிடா. டெல்லியா இருந்தானே, டெல்லியோட தான் சம்பந்தம் வச்சுக்கறணும். இது ரொம்ப பேருக்கு புரியல, எனக்கு புரியுது. டேய் அது ராயல் ஃபேமிலி, திருப்பி அனுப்புறதா மரியாதை. नहीं नहीं दिल्ली में वापस नहीं நான் தமிழ்நாட்டுல தான் இருப்பேன். இந்தி ஒளிகங்கறாங்க. டெல்லி பொண்ணு தமிழ்நாட்டுல இருக்கறேங்குது. அண்ணே டெல்லியே தமிழ்நாட்டை விரும்புது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கண்ணே. அதுக்கு இல்லடா, எங்க அக்கா மகளை கட்டிக்கிறேன்னு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன். அத வேணா நான் கட்டிக்கிறேன்னே. நான் உங்கால் தானே. ஓ நீ நம்மாளா? ஏண்டா இத நான் கட்டிக்கிட்டா பின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? வராதுண்ணே. இது நம்மால் படத்துல கூட கிளைமேக்ஸ்ல சரியா போச்சு. நீ எங்க அக்கா மகளை கட்டிட்டீன்னா 25,000 ரூபாய் பணம் தர்றேன், 15 பவுனுக்கு நகை போட சொல்றேன். இந்த கடையவே உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். அண்ணே கடையை என் பேருக்கு எழுதி வைக்க போறீங்களா? தேச்சி இது ராயல் லுக்குடா. இது கூட நான் அட்டாச்மெண்ட் வச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த கத்தி கத்திரிக்கோல் எல்லாம் தொட்டு அசிங்க இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அப்படி செய்யுங்கண்ணே. ஏய் தம்பி நீ ரொம்ப குறுகற நீ. ஏய் ஏய் முன்சாமி ஏண்டால்ற? அண்ணே அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் என்ன கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க. டேய் அதனால என்னடா நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேன். அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1500 ரூபாய். 1500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டுக்கு கொல்லப்புறத்துல இந்த 1500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா. ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்ண்ணே, எனக்கு பெருசு இல்லையா? அதனால தான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே ஒரு சின்ன என்னடா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆவண்ணே. சரி வை. வாங்க இந்தாங்கண்ணே. ஏண்டா நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுறா
கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாண்ணே. போதுண்ணே. ஏதிக்கிற உங்க முன்னாடி பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன். ஏனிக்கிற உங்க முன்னாடி பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன் அண்ணே. ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்தாங்க. என்னது? பத்திரம்ண்ணே. நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன கையெழுத்து போடுங்கண்ணே. பேனா கொடு. நாயே எச்சிக்கல எச்சிக்கல. எனக்கு தெரியும்டா, நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறா. நாய நீயாச்சு உன் கடையாச்சு. என் லெவலே வேறடா. நான் டெல்லி போடா போடா. அப்பா என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு அவளும் குண்டு. எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல. எல்லா செலவும் எங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க. இதையும் கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா வச்சிருக்கேன். என்னது? அந்த பொட்டியேடு. எடுத்துட்டேன். இந்தா சாவி தெற. திறந்துட்டேன். நகை. பின்ன என்ன இது புகையா? என்ன இடிச்சு வாய் நினைச்சிட்டியா? அவ்வளவையும் பணமாவும் நகையாவும் மாத்தி வச்சுட்டேன். கடை ஒரு நீசன்ஸ் பிடிச்ச இடம். பல டைப்பான ஆட்கள் வர்ற இடம். அதனாலதான் அதை அந்த எருமைக்கே எழுதி வச்சுட்டேன். உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். எப்படி? இவன் ஒரு மடைய மண்டு ஜடம்னு நினைச்சியா? புரிஞ்சுகிட்டா சரிதான். இப்ப எப்படி? பிரமாதம். நோ டச். கையெடு. ஒரு அடி தள்ளி உட்காரு. நான் அந்த டைப்பான ஆள் இல்ல. ரிப்பனை பார்த்தோன்னே பின்னால வர்றவில்லை. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்னை டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிட சொல்றீங்களா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. உனக்கு எனக்கு தான் பொருத்தம். இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். யோ 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 யோ, ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு கூட பால், ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருவுக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே எப்படி? சும்மாவா? 20000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதிங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாருல்ல. ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனி போட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்குனீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனி போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனி போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்ல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழைத்தோப்பு, பன்னி பண்ணை இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணைங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கா இருக்க. அடையாற ஆலமரம் மாதிரியா இருக்க. சுத்தி சுத்தி ஓடியார வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க. ஸ்கேல். Sir. Next. Home. Distillery water. என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல? டிசீஸ் வந்துராது. நான்சென்ஸ். ஓமேன், புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ. நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமன். யூ. யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா. அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ எம் சோ சாரி. நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சுட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு.
அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கா. நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேற கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாதி. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது, எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கங்கடா. பாவம், ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்கய்யா. இந்தியாவில் புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. நம்ம தொழில்ல சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாக்கியா வரப்பு, பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டும்னு தெரியுமில்ல, வாழை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமில்ல. அப்புறம் நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே. யார் அவன்? கார்பரேஷன். அண்ணே நீங்களா? டேய், எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். எப்பா, ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? இந்த பீப்பாயை பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன்? எப்பா, நான் தப்புச்சேன்டா. மாமா டாடா. ஆமா, நான் புரோடியூசரு. மாமா டாட்டா, அப்பா டாட்டா, தாத்தா டாட்டா, டைட்டிலே சொல்லு. பாடி. ஏய் வாடாங்க. நான் எல்லாம் கடையில் நின்றுட்டு வேலை செஞ்சு பழக்கம், உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. நடந்துகிட்டே இரு. என்ன புடவை இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ? ஏய், எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க? எதிரியாளா இருந்தா கூட முடி வெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமேன்னு தான். நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க. வாங்க வெட்டி விடுறேன். நாங்க முனிசுல வெட்டிக்கிறோம். யார் அது முனிசு? உங்க கடையை வாங்கினாரு அவர்தான். ஓ, அந்த சென பண்ணி இப்ப முனிஸ் ஆயிடுச்சா? ஆஹா, என்னமா அளந்து முடி வெட்டுறாரு தெரியுமா? அளக்குற அளவுக்கு இந்த மண்டையில என்னையா இருக்கு? சேவிங்னா சேவிங், அப்படி ஒரு சேவிங். அவன் கன்னத்துல சோப்பு போடும்போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சுகம். வா, நானும் நாக்காலேயே நக்கி சேவ் பண்றேன். வேணாம், நாங்க முனிசுக்கே போறோம். கடைசியா அவங்கிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க? போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன். நான் போன வாரம் ஷேவிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதானே? 4 நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையே? இல்லையே. சரி போங்க. எங்க போங்க ஐயா. அட விஷயத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என்னத்த சொல்றது? போய் பார்த்தா தானே தெரியும். போங்க ஐயா. அட சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா? லேசா அவனுக்கு பைத்தியமா? 4 நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துட்டான். ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கான். என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு, அறுத்துட்டேன் இருக்கான். ஏன் பைத்தியம் முடிச்சது? பணம் 4 அணாவுக்கு 8 அணாவுக்கு திருப்பதியிலும் பழனியிலும் மொட்டை அடிச்சிட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோன்னு பைத்தியம் முடிச்சிருச்சு. முனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம போய் பார்த்து வருவோம். டேய் மண்டை, இந்த கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க. திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. குத்திருவேன், அடிச்சிருவேன். இதுவரைக்கும் நான் 4 பேரை முழுங்கிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட், அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம 2 பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணோம். ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பையில கூட வரலையே. அண்ணே அண்ணே, இந்த குரலை இதுக்கு முன்னால நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நான் தானே முனிசாமி. நீங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையா பேரிக்கா தலையான்னு சொல்லுவீங்க. நான் முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பனியன், இதே டிராயர், இதே மூட்டையோட வந்தேன். நீங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க.
நான் டிப்ளமோ படிச்சவளை வச்சுட்டேன். ஞாபகம் இல்ல அண்ணே? ஞாபகம் இல்ல. இன்னொன்னு சொல்றேன், உங்க அக்கா மேல நான் கட்டிக்கிட்டேனே. வாய மூடுறா. எங்க அக்கா மேல கட்டிட்டா உன்னை நான் அடையாளம் வச்சுக்கணுமா? இந்த கையில எல்லாம் பெரிய வியாதி வந்திருந்தது, அதெல்லாம் என்னாச்சு? அது பெருவியாதி இல்லண்ணே. பின்ன சிறு வியாதியா? கையில கிளவுஸ், கால்ல சூண்ணே. காலில் தான்டா ஷூ போடுவாங்க, பின்ன கைத்துல கட்டி காதலியா தொங்க விடுவாங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா? ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இதை செய்யறாங்க. ஐ அம் சாரி. எங்க சாரு? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதைச்சது தமிழ்ல இல்ல, ஹிந்தில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னன்னா தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா? தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இத்தனையும் வேணுமே. அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை என் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கா வேணும் குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் கட்டிக்கிறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிசி வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே. அதேதான். இனிமே சொல்ல மாட்டேன்னு என்ன வேலையை சேர்த்துக்குங்க. சின்ன கண்ணு பாவமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசுனா காதை வெட்டிடுவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்பா. அத இந்த நாய் கிட்ட சொல்லுங்க. யாராவது 50 பைசா கண்ணுல காட்டினா அப்படியே ஓடி போயிடுவான். இனிமே ஓட மாட்டேனே. கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய. 1 மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன். இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ, நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி கொடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி, கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா, நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, அட வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. என்ன எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்க? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ், ஐ அம் மிஸ்டர். எதுக்கா கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் வாங்குறீங்க? அட நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட் வேணுங்க. சரி, வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணுங்க. சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க.
இந்த சிக்கனு போதும். தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிடல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? காரிக்குழம்புல இந்தியாவில் எவனுமே புளி ஊத்த மாட்டான். ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவை தட்ட ஆரம்பிச்சானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாரு, தப்ப தப்பான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு தொடங்க. வேணாம்ப்பா. இதோ வந்துட்டா மாடி. அம்மாடியா பொம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ, இது அப்பாடிடோ. தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு இருந்து போச்சா? இங்க சிக்கன் என்வி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களே. சரி, எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? தந்தியா? தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையா? யார் டெலிகிராம் அடிச்சா? என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி. தமிழ், உனக்கு அம்மா இருக்காங்களா? இத்தனை நாள் நீ அனாதை நிலப்பா நினைச்சிட்டு இருந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? சகாயங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா? இல்ல எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்தில் நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கறாங்க? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். டேய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா.
அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர். ஐயோ, திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, என்ன ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. தமிழே. ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல? உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல, நான் தண்ணி குடிச்சேன். ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல, நாணமா இது நாணமா? விரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே, பதிலுக்கு நீ போடல. ஆனா இது மாதிரி போடாத, கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா, ரூமுக்கு போலாம். இல்ல, நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா, இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர். பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா. ஓடி போடா. அண்ணே, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்பு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய், வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்னடா சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த, இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. ஃபாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. டேய், யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி. என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு ஃபாதராடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு விப்பாங்களா? புட்டு புட்டுடா. தமிழ், உனக்கு கூட அதுலயேப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ், அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் பிராடு ஃபாதர் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க.